குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் இருந்திருப்பவர் பாஜகவின் தொழில்பிரிவு அணியின் மாநில செயலாளர் திரு செல்வகுமார் அவர்கள். வணக்கம். குரு சொந்தங்களுக்கு வணக்கம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். அதிரடியா ஒவ்வொரு வாக்குறுதியா நிறைவேற்றிட்டு வருது. பதவி ஏற்றப்பே பார்த்திருப்போம் 200 யூனிட் அந்த வாக்குறுதியை ஃபர்ஸ்ட் நிறைவேற்றினாரு. நேற்றைய தினம் பார்த்திருப்போம் சர்ப்ரைஸா விவசாயிகளோட கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஸோ அவர் ஒவ்வொரு வாக்குறுதிகள் எது திமுக பேக் ஃபயரா அனுச்சோ அதை எல்லாம் இவர் சரி செஞ்சுட்டே வராரா? நம்ம இந்த 2 வாக்குறுதிகளை எடுத்துக்கலாம். முன்னாடி அந்த 200 யூனிட் ஃப்ரீ 200 யூனிட் ஃப்ரீங்கிறது 100 யூனிட் ஏற்கனவே இருக்கு. 100 200 யூனிட் சொல்லியிருக்காங்க. 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துற கஸ்டமருக்கு மட்டும்தான் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100 யூனிட் ஃப்ரீ. ஏற்கனவே அந்த 100 யூனிட் ₹2.35 சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது 2 மாத காலகட்டத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ₹235 கட்டணத்துல குறையுது. தினசரி பார்த்தோம்னா ₹4 குறையுது. இது இதனால எந்த பயன், யாருக்கு என்ன பயன் அப்படின்னு தெரியல. ₹200 2 மாசத்துக்கு ஒருக்கு ₹200 கட்ட முடியாத நிலைமையிலே தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. இலவசங்கள் அப்படிங்கிற பேர்ல, தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி அறிவிப்பு வச்சு அதுக்கு ஒரு ரீல்ஸ் உடனே மின்சார கட்டணத்தை குறைத்தார் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு வேணா இது ஒரு கண்டென்ட் கவர்மெண்டா தான் இருக்கு. நம்ம சோசியல் மீடியா கண்டென்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு அந்த மாதிரி அறிவிப்பு தரலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த அரசு செயல்படுதே ஒழிய இந்த திட்டத்தினால என்ன பயன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதே போல விவசாய கடன் ரத்து நீங்க நானும் தேடி தேடி படிச்சு பார்த்தேன். அவங்களோட தேர்தல் வாக்குறுதி தான். அவங்க வாக்குறுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிறு குறு 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்துள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. நீ வேணா போய் படிச்சு பார்க்கலாம், மட்டுமே காப்பி இருக்கு. ஆனா பண்ணிருக்கிறது என்ன பார்த்தா அப்படின்னா, இது ஒரு வித்தியாசமான அறிவிப்பா இருக்கு. அதாவது ₹50,000 வரைக்கும் கடன் வாங்கிய குறு விவசாயிகளுக்கு முழுமையாக ரத்து. இது 1 லட்சம் கடன் வாங்கிட்டா ₹5,000 தான் தராங்க. அதிக கடன் இருக்கிறவனுக்கு நீங்க அதிக அமௌண்ட் கொடுத்தா அவனுக்கு ஒரு பாரம் குறையும். அது என்ன கணக்கு? ₹50,000 அவனுக்கு மட்டும் முழுமையான ரத்து. நீங்க இப்ப நமக்கும் தோட்டம் இருக்கு. அதனால ஒரு கணக்குக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 1 ஏக்கர் பயிர் செய்யறதுக்கு குறைஞ்சபட்சம் எந்த பயிராக இருந்தாலுமே 25,000 இருந்து 26,000 30,000 வரைக்கும் செலவாகும். நீங்க நெல் பயிரிட்டாலும் சரி, கடலை பயிரிட்டாலும் சரி. இது நான் குறுகிய கால பயிர்கள், நெல்லு, கடலை இதெல்லாம். இதுவே நீண்ட கால பயிர்கள் அப்படின்னு போறப்ப கரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, கரும்பு, மரவள்ளி கிழங்கு, மஞ்சள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு ₹1 லட்சம் வரைக்கும் செலவாகுது. அப்போ 1 ஏக்கர் விவசாயத்துக்கு ₹25,000 செலவாகிறப்போ முக்கியமா எல்லா விவசாயிகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த முதலீடு காலத்துல பயிர் செய்யற காலகட்டத்துல கடன் வாங்குறாங்க. அந்த பயிர் விற்பனைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து கடன் எடுத்து கட்டுறாங்க. அதுல 1 வருஷம் பயிர் லாஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம போன வருஷம் பார்த்தோம்னா நிறைய இடத்துல பருவமழை மாறி போயதுனால நிறைய நெற்பயிர் விவசாயத்தை மூழ்கிருச்சு. மழை குறைவாக பெய்தாலும் பிரச்சனை, அதிகமா பெய்தாலும் பிரச்சனை. அதே போல நம்ம இந்த நீண்ட கால பயிர் மரவள்ளி மாதிரி பயிரெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அறுவடை செய்யற காலத்துல மழை வந்துச்சுன்னா கிழங்கு அழுகி 0. அதுல நீங்க 1 பைசா கூட அவுட்புட் வராது. கரும்பு அப்படிதான். பருவமழை குறையுது, தண்ணி இருப்பு குறையுது அப்படிங்கிறப்போ அதுல லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி லாஸ் ஆகிற காலகட்டத்துல அவங்க கடனை திருப்பி கட்டாம இருக்க போறாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்க ₹1 லட்சம் கடவான விவசாயிக்கு வரும், 5,000 தான் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படிங்கிறது எந்த கணக்குல நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. நீங்க யூனிஃபார்மா கொடுங்க. குறு விவசாயிகளா ஒரே ஃபார்முலா. குறு விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி, எல்லாத்துக்கும் 100%, இல்ல எல்லாத்துக்கும் 50%. அதே மாதிரி பெரு விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் 10%, 20%, எந்த பர்சன்ட் வேணாலும் வைங்க. ஒரு யூனிஃபார்மா நீங்க கொடுக்கணும். அதிக கடன் இருக்கிறவனுக்கு அதிக தள்ளுபடி பண்ணாதான் அவன் அதுல இருந்து வெளியில வருவான். நீங்க அதிக கடன் இருக்கிறவனுக்கு ₹5,000 கொடுத்துட்டு 50,000 அவனுக்கு 50,000 கொடுக்கறதுல என்ன யூஸ் அப்படின்னு புரியல. அதுல 14 லட்சம் விவசாயிகள் பயன்பெற போயிடறன்னு ஒரு கணக்கு வந்திருக்கு. அந்த கணக்குக்காக இன்னைக்கு ரீல்ஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்தா தெரியும். 14 லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு வாழ்வளித்த விஜய் அப்படின்னு போடுவாங்க. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 14 லட்சம் பேர்த்துல ₹5,000 மட்டுமே தள்ளுபடி வாங்கினவங்க அதிக நம்பர்ஸ் இருக்கும். அது நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆர்டிஐ போட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த நம்பர்ஸ் 14 லட்சம் நம்பர்ஸ் கொண்டு வரதுக்காக
வெறும் 5,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டு வாக்குறுதியை நிறைவேற்றுறத கணக்குல வைக்க போறாங்க. அப்ப நம்ம அது உண்மையான வாக்குறுதி எவ்வளவுன்னா நம்ம ஒரு 5% சொன்ன வாக்குறுதியில 5% 10% நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம வைக்க முடியும். ஆக வந்து இது முழுக்க முழுக்க ரீல்ஸ் அரசாதான் செயல்படுத ஒழிய வாக்குறுதியை வந்து உண்மையான செயல்படுத்த வேணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப நீங்க தொடர்ந்து ரீல்ஸுங்கிறீங்க. இப்ப நம்ம பார்த்திருப்போம் ஒவ்வொரு அமைச்சர்களும் நேரடியா ஆய்வு போறாங்க. குறிப்பிட்டு சொல்லலாம் அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வந்து இப்ப எல்லார் கோவில்லையும் போய் அங்க தின்பண்டங்கள் சாலையில வந்து அந்த மேனுபேக்சரிங் டேட்டா இருக்கட்டும் என்ன அடிப்படை இது இருக்கிறது அவர் ஒரு ஆய்வு போறாரு. நேற்றைய தினம் பார்த்திருப்போம் சர்ப்ரைஸா வந்து கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு அவர்கள் வந்து அதே மாதிரி ஆய்வு போய் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சட்டவிரோதமா செயல்படுற கனிம வள அந்த குவாரிகள்லாம் வந்து மூட உத்தரவு போட்டிருக்காரு. ஒரு பக்கம் அவங்க ஆய்வு செஞ்சு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்காங்க. இதுல வந்து நமக்கு அறநிலையத்துறையில வந்து 37,000 கோவில் இருக்கு. அரசோட பொருள். அரசு வந்து இந்த கோவிலோட ஓனர் கிடையாது. அரசு வந்து கோவில் நிர்வாகத்தை மேற்பார்வை பண்ற உரிமை தான் அவங்களுக்கு இருக்கு. இதுல வந்து முறுக்கு வைக்கிற வேலை போய் ஆய்வு பண்ண அமைச்சர் வந்து கோவிலோட சொத்துக்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு, சட்டவிரோத ஆக்கிரமிப்பு. நீங்க சென்னையிலே எடுத்துக்கீங்களேன். சென்னையிலே வந்து அறநிலையத்துறை கோவிலுக்கு சொந்தமான இடத்துல வந்து குயின்ஸ்லாண்ட் அப்படிங்கிற ஒரு தீம் பார்க் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அது 100 கோடி 200 கோடி சொத்து. அந்த இடத்த நீங்க போய் ஆக்கிரமிப்பு பண்ணவங்கிட்ட வந்து நீங்க மீட்டு கொண்டு வாங்க. எக்கச்சக்கமான அரசு ஆணைகள் இருக்கு. அரசு ஆணைகள் வந்து இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பை மீட்பு செய்யணும் அப்படின்னு எக்கச்சக்கமான அரசு ஆணைகள் இருக்கு. அந்த ஆணைகளை அமல்படுத்துவதற்காக நீங்க முயற்சி செய்யலாம். வெறும் போய் நீங்க வந்து எக்ஸ்பைரி டேட் என்ன போட்டிருக்கிறீங்க, இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா அது வந்து நீங்க ஒரு FSSAI டிபார்ட்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை. அறநிலையத்துறை வேலை கோவில்ல பூஜை நடக்குதா, எத்தனை கோயில் வந்து சிதிலம் அடைஞ்சு கிடக்கு அங்க நடக்குதா, 6 கால பூஜை நடக்குதா, 3 கால பூஜை நடக்குதா, ஒருவேளை பூஜை நடக்கிறதுக்கு வழி இல்லாம கோயில்கள் எத்தனை, அதுக்கான நிதி எவ்வளவு, எந்தெந்த. இப்ப வந்து நம்ம பழனி கோவில் எடுத்துக்குவோம். இங்க வந்து போய் ஆய்வு பண்ண இதே அமைச்சர் பழனி கோவில்ல வைக்கிற பஞ்சாமிரத்துக்கு யாரும் பில்லே தர்றதில்லை. அது ஏன் ஆய்வு பண்ண மாட்டேங்கிறாரு? பழனி கோவில்ல வந்து நீங்க டிஜிட்டல் பேமெண்ட்ஸே கிடையாது, எல்லாமே கேஷ் தான். நீங்க ஆன்லைன்ல வந்து ஒரு சில சர்வீஸ் இருந்தாலுமே நீங்க மேல போயிட்டீங்க, போனு எடுத்துட்டு போக கூடாது. கார்டு வாங்கலாம் இல்லையா? நீங்க கட்டணத்துக்கு கோவில் கட்டணத்துக்கு கார்டு வாங்க மாட்டாங்க. நீங்க தங்கத்தேர் ஓட்டினா 2,500 ரூபாய் கேஷா தான் கொடுக்கணும். விற்கிற பஞ்சாமிர்தம் அனைத்து பிரசாதத்துக்கு நீங்க கேஷா தான் வாங்கிக்கணும். டிக்கெட் எல்லாமே கேஷ் ஒன்லி கோவில்னா அது பழனி கோவில் தான். இப்ப அதை நீங்க போய் சரி பண்ணலாம், பக்தர்களுக்கு அந்த இடத்துல நீங்க சரி பண்ணலாம். அப்புறம் எத்தனையோ கோயில் வந்து சரியான குடிக்கிறதுக்கு சரியான குடிநீர் இல்லாம கழிப்பட வசதி இல்லாம இருக்கு, அதையெல்லாம் நீங்க பண்ணி தரலாம். அதெல்லாம் விட்டுட்டு முறுக்குல வந்து எக்ஸ்பைரி டேட் கண்டுபிடிக்கிறேன்னு போறது வந்து இது முழுக்க முழுக்க ரீல்ஸ் முகத்துல இன்ஸ்டன்டா பாப்புலர் ஆகும். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அரசா தான் நம்ம பார்க்க முடியும். இன்ஸ்டன்டா பாப்புலர் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரிதான் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சரியான யோசனை இல்லாம செயல்படுறதா நான் பாக்குறேன். அதே மாதிரி கனிம அமைச்சர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு, அதுக்கெல்லாம் அதிகாரிகள் இருக்கிறாங்க. நீங்க ரீல்ஸ் மட்டும் போய் போடுறதுக்காக பண்றீங்களே ஒழிய கனிம வளத்துறை பிரச்சனை என்ன? இன்றைய இருக்கிற குவாரிகள்ல தமிழ்நாடு முழுக்க சரியாக ஆய்வு பண்ணா 80-90% குவாரிகள் வந்து இல்லீகல், சட்டவிரோதமா தான் வரும். ஏன் அப்படின்னா வந்து 60 மீட்டருக்கு மேல எந்த குவாரியுமே இருக்கக்கூடாது. 60 மீட்டருங்கிறது 200 அடி. 200 அடி ஆழத்துக்கு மேல எந்த குவாரியுமே போகக்கூடாது அப்படிங்கறதுதான் சட்டம். அதை நீங்க பின்பற்றுறாங்களா? இப்போ வந்து எல்லாருமே நம்ம பேசுறோம், நிலத்தடி நீர் போயிருச்சு, நிலத்தடி நீர் வந்து 1000 அடிக்கு போயிருக்கு, 2000 அடிக்கு போகுது, 500 அடிக்கு மேல தண்ணியே வர்றதில்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே வந்து குவாரிகள் தான். இப்ப நம்ம சொந்த கிராமத்துல பக்கத்துல வந்து ஊரை சுத்தி குவாரிகள் வந்து 200-300 அடிக்கு போறதுனால இன்னைக்கு எந்த கிணத்துலயுமே தண்ணி கிடையாது. எல்லாமே 1000 அடி போர் போட்டு யூஸ் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கும். அப்போ நீங்க பண்ண வேண்டியது ஆய்வு இன்னைக்கு சயின்டிபிக்கா பண்ணுங்க. ஒரு AI தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ட்ரோனை வச்சு ஆய்வு பண்ணுங்க. நீங்க வந்து மாசம் ஆய்வு பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம அது ஒரு பிளாக், ஒரு குவாரி எடுத்தாங்க அப்படின்னா அதுல எத்தனை மண் எடுத்திருக்காங்க, எத்தனை கல் எடுத்திருக்காங்க, நீங்க மாசம் ஆய்வு பண்ணுங்க. டெய்லி எவ்வளவு வெளியே போகுதோ நீங்க டெய்லி லைசன்ஸ்ல போட்டு பணம் வாங்குங்க. டெய்லி 1 டன் மண்ணு போகுதா பணம் வாங்குங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து புதுசா கொடுக்குற யோசனைகள் கிடையாது. கனிம வளத்துறையில அலாவுதீன் IAS அப்படிங்கிற ஒரு IAS தலைமையில ஒரு கமிட்டி போட்டு 2 வருடம் முன்பே வந்து சரியான ஆய்வறிக்கை கொடுத்திருக்காரு அவரு.
அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு அமைச்சர் எத்தனை இடத்துல போய் பார்க்க முடியும்? அதிகாரிகள் வேலை வாங்குறதா அமைச்சரோட வேலையை தவிர, அமைச்சரோட வேலையை நேரடியாக போய் ஆய்வு பண்றேன், ரீல்ஸ் போடுறேன். இன்னைக்கு வந்து தென்காசியில ஃபைன் போடுறதா சொல்றது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஃபைன் போடப்பட்ட குவாரிகள். அது வந்து திரும்ப அந்த ஃபைன்ல வந்து அவங்க ரிலீஸ் ஆயிட்டு வந்து திரும்ப அதே வேலை பண்றாங்க. இதெல்லாம் பண்ணாத வரைக்கும் எந்த முன்னேற்றமும் ஏற்பட போவது கிடையாது. வேணா வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக மட்டும்தான் பயன்படும். இப்ப நீங்க உங்களை போன்ற எதிர்க்கட்சிகள்லாம் வந்து 15 நாள்ல 25 கொலை நடந்திருக்கு, இரட்டை கொலைகள் 4, 10க்கு மேல பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. பட் நேற்றைய தினம் உடனே வந்து சட்டம் ஒழுங்கை வச்சு தலைமைச் செயலாளராக இருக்கட்டும், இல்ல போலீஸ் கமிஷனராக இருக்கட்டும் ஒரு கூட்டம் வைக்கிறாரு, பேசுறாரு, என்ன மாதிரியான நிலைமைகள் இருக்குன்னு உறுதிப்பட அந்த பாதிக்கப்பட்ட தாயாரிடம் பேசுறாங்க, ஆறுதல் கூறுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு நடவடிக்கை எடுக்கதானே செய்யறாங்க ஆளுகிற அரசாங்கம். இப்ப நம்ம வந்து இப்ப சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து மாத்திருக்காங்க. ஐபிஎஸ் ஆபீஸ் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர்ல போட்டிருக்காங்க. அவங்க வந்து அங்கதான் போய் இப்ப சார்ஜ் எடுத்துட்டு வராங்க. அதனால வந்து அவர்களுக்கான கால அவகாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம மாற்று கருத்தே கிடையாது, கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப நம்ம இதுல பொறுத்த வரைக்கும் நம்முடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, குற்றம் நடந்த பிறகு வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் அரசு எடுக்கிறாங்க, எவ்வளவு விரைவா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடியும் வந்து எல்லா முதல்வரும் காவல்துறை அதிகாரிகளோட ஆய்வு நடத்திருக்காங்க. அதெல்லாம் போட்டோவா ரீல்ஸா நமக்கு வரல. அது வந்து எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான். இவங்க வந்து அதையே விளம்பரப்படுத்தும் பொழுதுதான் இப்ப இவர்கள் வந்து இந்த கணக்கு நம்ம ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, பதவி ஏற்றுக்கொண்ட உடனே வந்து நூற்றுக்கணக்கான ரவுடிகளை கூப்பிட்டு மிரட்டினார். பதவி ஏற்றுக்கொண்ட உடனே 1500 பேர் கதியில கைது செய்யப்பட்டாங்க. ஒரு நாள்ல மாற்றம் வந்துடுச்சு அப்படின்னு அவங்க வந்து பொய்யான தகவல்களை வந்து நம்ம சொல்றதுனாலதான் அந்த மாற்றம் வரவில்லை. இன்னும் அதே நிலைமை தொடர்கிறது. மாற்றம் வர வேண்டும். உங்களுக்கான கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க 3 மாசமா 6 மாசமா எடுத்துக்கங்க. அதுல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுங்க நம்ம சொல்றோமே ஒழிய, இது வந்து மாற்றம் வந்து விட்டது, ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அவங்களோட கிளைமை வந்து நம்ம மறுக்கிறதுக்காக இந்த மாதிரி தகவலை சொல்றோம். அடுத்தது நேற்றைய தினம் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடைபெற்றிருக்கு தமிழக அரசியல்ல. அதிமுகல குறிப்பா அதுல இன்னொரு பிரிவினர் வேலுமணி அவர்கள் தரப்புக்கு ஆதரவா இருந்த ஒரு 3 எம்எல்ஏக்கள் வந்து சபாநாயகர்கிட்ட ராஜினாமா கொடுத்துட்டு உடனே மேல்தளத்துல போய் தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அது இப்ப ஒரு பேசு பொருளா இதுதான் குதிரை பேரம், நம்ம அப்பல இருந்து சொல்றோம் தூய சக்தின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தீய சக்தி வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கிறாரு. டிவிகே தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது அவங்களோட உரிமை. நாங்க ராஜினாமா மட்டும் ஒரு கட்சியில சேர்றதுங்கிறது அந்த வேட்பாளரோட உரிமை தானே. இதுல என்ன தவறு இருக்கு? அவங்க இப்ப குதிரை பேரம் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. இல்ல, இதுல வந்து உங்களுக்கு முக்கியமா அந்த எம்எல்ஏ மரகதம் குமரவேல் நினைக்கிறேன், அவங்க வந்து பேட்டியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்தும் தொகுதிக்கு எந்த நன்மையும் கிடைக்க செய்யவில்லை, மக்கள் கேட்கிறார்கள், அதனால் கட்சியில் சேர்ந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க பகுப்பாய்வு செய்து பார்த்தோம் என்றால், இந்த அரசும் எதிர்கட்சி தொகுதிகளுக்கு, எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் உள்ள தொகுதிகளுக்கு எதுவும் செய்ய போவதில்லை, ஆளுங்கட்சியாக வந்தால் மட்டுமே செய்வோம் அப்படிங்கிறத ஒரு பழிவாங்கும் கீழ்த்தரமான அரசியல் தானே. சோ அவங்க சொல்ற காரணமே வந்து இந்த அரசோட நோக்கத்தை சொல்லுது. அதே சமயம் குதிரை பேரம் இப்ப வந்து நம்ம நிறைய வீடியோல பார்த்திருக்கோம். ஒரு இடத்துக்கு ஒரு தலைவரை சந்திக்க போறாருன்னா முன்னாடி ஒரு சோஃபா போகுது. புஷ்பா படத்துலதான் சோஃபா அனுப்பிச்சுட்டு அங்க போய் சந்திப்பார். அது மாதிரி வந்து இவரு அந்த மாதிரி வந்து குதிரை பேரம் நடந்துச்சா அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து நீங்க வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்தாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் ஏன் வந்து கடிதம் கொடுத்ததா அவங்க சொல்றாங்க. ஐயுஎம்எல் கடிதம் கொடுப்பதற்கு முன்பே, ஒரு நாள் முன்பே கொடுத்து விட்டதாக கணக்குல கட்டுறாங்க. இந்த அரசு வந்து பதவிக்காக இப்ப வந்து அரசியல் செய்யும் பொழுது, வாக்கு பெறும் பொழுது ஒரு நோக்கத்தில் அரசியல் செய்துவிட்டு அந்த வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஒரு டச்சிங் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டோம், 108 வந்துட்டோம், ஒரு 10 எம்எல்ஏ இருந்தா போதும் அப்படிங்கிறப்ப அந்த பதட்டத்துல எப்படியாவது ஆட்சியை பிடித்த வேண்டும் என்ற வெறியில வந்து நிறைய தவறுகள் செய்யறாங்க. அது வந்து அமமுகவில் தொடங்கி இன்று அதிமுகவை உடைக்கும் அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் குதிரை பேரம், இப்படிதான் நடக்கும். அப்ப வந்து மக்கள் இப்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, துய அரசியல் நம்பி போட்டீங்க, அரசியல் இல்லாதவர் நம்பி போட்டீங்க, யாரு வேட்பாளர்னு தெரியாம நம்பி போட்டீங்க.
வேட்பாளர் ஏன் முக்கியம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு இதுதான் உதாரணம். இதே போல வந்து நாளைக்கு இன்னொரு கட்சி வந்து பணம் கொடுத்தாங்கன்னா இந்த கட்சியில நாங்க வேட்பாளர் போக மாட்டாங்களா, அங்க எம்எல்ஏஸ் போக மாட்டாங்களா? இது வந்து வேட்பாளரோட தகுதி தரம் முக்கியம் அப்படிங்கிறது வந்து வரும் காலத்துல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வந்து ஒரு 60 ஆண்டு கால டயர்டு ஒரு ஃபெட்டிக்னால வந்து இன்னைக்கு மாத்தி ஓட்டு போட்டாங்க. பட் இது வந்து இந்த மாற்றத்திற்கு இந்த வாக்குகளுக்கு சிறிதும் தகுதி இல்லாத கட்சி தாவேக என்பதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் நமக்கு தெரியுது. இப்ப திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகள் வெளியில வந்த அப்புறம் அவங்க வந்து மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துறாங்க திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடைபெற்றதுன்னு. அதுல ஒரு படி மேல போய் மாணிக் தாக்கூர் காங்கிரஸோட எம்பி சொல்றாரு அதுக்கு உதவியதே டெல்லி பாஜக அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு கட்சி நிர்வாகம் நான் என்ன சொல்ல முடியும்? ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கு. நீங்க பாஜக வந்து இது லாஜிக்கா நம்ம மக்கள்கிட்ட கேட்கிற கேள்வி. பாஜக வந்து ஒரு 100 இடத்துல இருக்கு, ஒரு 50 இடத்துல இருக்கு. பாஜக எம்எல்ஏக்கள் வச்சா ஒரு ஆட்சி பாஜக ஆட்சி வரும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்து பாஜகவாவது முயற்சி எடுத்திருந்தா நீங்க வைக்கிற கோரிக்கையில ஒரு நியாயம் இருக்கு. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு வந்து நம்ம எப்படி ஆட்சி அமைக்கிறது? பாஜக என்ன ஸ்டேக் இருக்கு, என்ன தேவை இருக்கு? இங்க நம்ம வந்து ஒரு தோல்வி இருக்கு, அதுல இருந்து எப்படி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி வெஸ்ட் பெங்காலை போல நம்ம தனிப்பட்ட முறையில் பெருவாரியான இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும், எப்படி அஸ்ஸாம் மாதிரி வரணும், மகாராஷ்டிரா மாதிரி வரணும், கர்நாடகால வந்து எப்படி அடுத்து தொடர்ந்து ரெண்டு மூணு டைம் ஆட்சி இருந்தோமோ அந்த மாதிரி கட்சியை வளர்த்தணும், கேரளால 0ல இருந்து 3க்கு வந்திருக்கு அந்த மாதிரி எப்படி கட்சியை வளர்த்த போறோம், தெலுங்கானால எப்படி வருது, இந்த மாதிரி வந்து ஒரு லெவல்ல இருக்கிற லெவல் நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட்சி அமைக்கிறத பத்தி கட்சி யோசிக்க வேண்டிய ஒழிய ரெண்டு கட்சி ஆட்சிக்கு வரதுல பாஜக என்ன நன்மை இருக்கு? பாஜக கொள்கைகளை யார் ஏற்றுக்கொள்ள போறாங்க? இது எப்படி ரெண்டு எதிரிகள் வந்து நீங்க சவுத் போல் நார்த் போல ரெண்டு துருவங்களை எப்படி இணைக்க முடியும்? அதுல வந்து பாஜக கிடைப்போகும் நன்மை என்ன, தீமை என்ன, எதுக்கு வந்து இத பாஜக பண்ணும்? இந்த லாஜிக்கலா திங்க் பண்ணாலே போதும். அப்ப அதே சமயம் வந்து நம்ம திமுக ஆட்சிக்கு வந்த என்ன, தாவேக ஆட்சிக்கு வந்த இப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. சோ அதனால வந்து பாஜகவுக்கு இந்த தேவையும் கிடையாது, இந்த முயற்சியும் கிடையாது. பாஜக வந்து இதெல்லாம் வந்து ஒரு வீண் பொருளை கட்சியோட பேரை கெடுக்கிறதுக்காக வீண் பொருள் தான். எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து பாஜகவை சுத்தியே தமிழ்நாடு அரசு இருக்கணும், பாஜக தான் தமிழ்நாட்டோட எதிரி அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்களே ஒழிய இந்த பேச்சுவார்த்தைகளோ அது போன்ற ஐடியா யோசனைகளோ பாஜகவுக்கு எந்த தொடரும் இல்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்திருப்போம், நேற்றைய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து போன ஆட்சியில டெண்டர் கொடுத்தது எல்லாம் முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல டெண்டரை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இடி தரப்புல இருந்து சொத்து குவிப்பு வழக்குல 2 முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும், வழக்கு பதிய பண்ணுங்கன்னு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன நடக்கும், நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆக போகுது, எந்த ஒரு பதிலும் தமிழக அரசு தரப்புல இருந்து இதுவரையும் வரவே இல்லை. அடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்கு, என்ன ஆகும்? முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை இதுல வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிரான தீர்ப்பு, அதாவது இந்த டிரான்ஸ்பார்மர் வழக்கை முழுமையாக சிபிஐ இடம் ஒப்படைக்க வேண்டும்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடு இந்த அரசு பதவி ஏற்றுக்கொண்ட அடுத்த நாள் வந்து மேல்முறையீடு போறாங்க. சோ அப்ப கூட வந்து நீங்க வந்து பதவிக்கு வரல இல்ல, நீங்க கேட்கற கேள்வி நியாயமானது. அப்ப வந்து பதவிக்கு வரலன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இப்ப ஆட்சிக்கு வந்து நீங்க வந்தாச்சு, சரி ஆட்சிக்கு வந்தோடனே அந்த துறையோட ஊழலை வெளிப்படையா கொண்டு வர்ற அதிகாரிகள் அமைச்சரால வந்து அந்த எங்க பெண்டிங் இருக்கு அதை கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகுமா? ஓகே டன், நீங்க வந்து விசாரிக்கலாம், மேல்முறையோடு இனிமேல் போகக்கூடாது, சிபிஐ கிட்ட ஃபைல் கொடுத்துருவாங்க. அவ்வளவு கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஏன் பண்ணல அப்படிங்கிற கேள்வி வந்து உறுதியாக அது அந்த கேள்வி இருக்கு. அதற்கான பதில வந்து விரைவில் அவர்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதே சமயம் வந்து நம்மளுடைய முன்னாள் பல முறை பதிவு செஞ்சிருக்கோம், தமிழ்நாட்டுல வந்து உச்சபட்ச ஊழல் நடந்த துறைகள் 2. ஒன்று மின்சார வாரியம், இன்னொன்று வந்து சாராய வியாபாரம் டாஸ்மாக் துறை. மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் டான்ஜெட்கோன்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வேற பேர்ல 2-3 கம்பெனியா பிரிச்சிருக்காங்க, தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் லிமிடெட், பவர் டிரான்ஸ்மிஷன். மின்சார வரி நம்ம ஒட்டுமொத்தம் எடுத்தோம்னா வருடம் 1 லட்சம் கோடிக்கு மேல் புழக்க வருமானம் இருக்கக்கூடிய ஒரே துறை வந்து மின்சாரத்துறை தான். அதுல வந்து டிரான்ஸ்பார்மர் எல்லாமே போதுமான ஆதாரங்கள் பொது வழியில் இருக்கு. 7 லட்ச ரூபா வாங்க வேண்டிய டிரான்ஸ்பார்மரை 13 லட்சம் 12 லட்சம் விலை கொடுத்து வாங்குறாங்க. 20 கம்பெனி வந்து செட்டிங் வச்சுட்டு
பைசா மாறாம போடுறாங்க. இதெல்லாம் வெளியில வந்த ஊழல்கள். நிலக்கரி வாங்குறது ஊழல் நடந்திருக்கு. நிலக்கரியை வந்து நம்ம எங்க ஸ்டோர் பண்றோமோ அங்க ஊழல் நடந்திருக்கு. பல்வேறு மின் அனல் மின் உற்பத்தி நிலையத்துல ஊழல் நடந்திருக்கு. இதெல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து மத்திய அரசோட சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்லயும் கொடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து இது ஒட்டுமொத்தமா அந்த துறையில ஊழல் இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து தான். அதே சமயம் இந்த ஊழல்களை வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத போக போகத்தான் தெரியும். அது வந்து அமலாக்கத்துறை, இடி போன்ற ஒரு மல்டி ஸ்டேட் ஏஜென்சி, நேஷனல் லெவல் ஏஜென்சி, இன்டர்நேஷனல் லெவல் ஏஜென்சிஸ், நம்ம நிலப்பொறியில நாட்டுல இருந்து வாங்குறாங்க. அந்த ஏஜென்சிக்கு தான் அந்த பவர் இருக்கு. இதுவே காவல்துறை, டிவிஎஸ்சி மாதிரி டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து அரசியல் காரணத்துக்காக ஒரு பிளாக்மெயிலிங் செய்வதற்காக மட்டுமே பயன்படும் ஒழிய அதனால் அந்த விசாரணை முழுமை பெறாது. நிறைய போலீஸ் அதிகாரிகள் இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதுல அதிகபட்சமா எல்லாரும் எதிர்பார்த்தது ஐபிஎஸ் அருண் அவர்கள் வந்து வேற ஏதாவது மாற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரி. டேவிட்சன் ஆசீர்வாதமும் அருண் அவர்களுக்கும் தான் ஏதாவது மாற்றம் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருப்ப, மீண்டும் ஒரு முக்கியத்துவமான நல்ல ஒரு பதவிக்கு தான் திரு ஐபிஎஸ் அருண் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து அதுதாங்க நம்ம வந்து புரிஞ்சுக்கவே முடியல. சோ போன அரசு ஊழல் அதிகம் செய்த அரசுன்னு இவர்களே சொல்றாங்க. அந்த அதிகாரி, குறிப்பாக அருண் என்கிற அதிகாரி வந்து தாவேக்காக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்ததாக முன்னணி தலைவர்களே, ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் போன்ற முன்னணி தலைவர்களே விலாவரியான பேட்டி ஆதாரத்தோடு கொடுத்திருக்காங்க. இவர்கள் வந்து அந்த அதிகாரி மாற்ற வேண்டும் மனு கொடுத்ததுல தாவேக்க ஒரு முக்கியமான கட்சி. அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னா, பழைய ஆட்சி, திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை விசாரிக்கக்கூடிய பொறுப்பு, இந்த ஆட்சியில் நடந்த ஊழல்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பை போய் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. சோ அது மொத்தம் ஏதோ செட்டிங் நடக்குதோ, திரைமறைவில் வந்து 2 கட்சிகளுக்கும் இடையே செட்டிங் நடக்கிறதோ, திரைமறைவில் வந்து ஸ்டாலின் அவர் சொன்ன மாதிரி ஸ்டாலின் தான் முதல்வராக தொடர்கிறாரோ, நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக ரிமோட் கண்ட்ரோலாக இருக்காரோ அப்படிங்கிற பயம் நமக்குள்ள எழுது. சோ கூட்டணி கட்சிகளை அமைச்சு வச்சதுல இருந்து அதே அதிகாரிகளை போட்டது வரைக்கும் ஸ்டாலின் தொடர்கிறார் அப்படின்னு வந்து தான் நமக்கான எண்ணத்தை உருவாக்குது. சோ இது வந்து இவரை புதுமையான ஆட்சி தெரிவார், தூய ஆட்சி தெரிவார் நம்பி போட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருக்க போகுது. காணல இறுதியான கேள்வியா, காங்கிரஸ் வந்து இப்போ ஒரு குழு போட்டிருக்காங்க. தமிழக தேர்தல்ல காங்கிரஸ்ல என்ன தவறு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு விசாரணைக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட திமுகவா இருக்கட்டும், தேர்தல் பொறுப்புக்கான என்ன நடந்ததுன்னு பொறுப்போட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் சொல்றாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் எல்லாம் சொல்றாங்க. பட் இன்னி வரையும் சைலண்டா இருக்கே பாஜக, எதுவுமே பேசவே இல்லை. எந்த ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கு. என்ன காரணம்? பாஜகவை பொறுத்தவரை நம்ம இப்ப ரிசல்ட் வந்து ஒரு 20 நாள் ஆயிருக்கு. 3ஆம் தேதி நடந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு 26 நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ கட்சிக்குள்ள வந்து வெளிப்படையா சமூக வலைதளத்துல வராட்டியுமே கட்சிக்குள்ள வந்து ஒரு மாவட்ட வாரியாக, கட்சி மாவட்ட வாரியாக ஆய்வு பண்ற குழுக்கள் போட்டிருக்காங்க. மாநில தலைவரும் முக்கிய நிர்வாகிகள், போட்டியிட்ட வேட்பாளர்களோட கருத்துல வாங்கி அறிக்கையை தயாரிச்சிருக்காரு. அது வந்து தேசிய அளவுல கடந்த வாரம் தேசிய அளவுல போய் தேசிய தலைவரும் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த சந்திப்புல நடந்தது என்ன, அதன் மூலம் வந்து என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கறத நம்ம போகத்தான் தெரியும். சோ பாஜக வந்து நம்ம தேசிய அளவுலயும் எல்லா மாநிலத்தை எடுத்தாலுமே ஒரு தேர்தல் தோல்வியையும் எளிதாக கடந்து போகக்கூடிய கட்சி கிடையாது. அது வந்து அழுத்தம் திருத்தமாக உள்கட்சிக்குள் பல்வேறு விவாதங்கள் செய்யப்பட்டு, பல்வேறு கருத்துக்கள் வாங்கப்பட்டு, அதன் மூலம் மாற்றங்கள், அதன் மூலம் இப்போ வந்து நமக்கு தமிழ்நாட்டோட அரசியல் பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு மாறிடுச்சு. வீதிக்கு நீங்க போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதில்லை. நீங்க மொபைலுக்கு போய் பிரச்சாரம் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு நிரூபிச்சிருக்கு. அது வருங்காலத்துல வந்து இன்னும் அதிகமா தான் போக போகுது. நம்ம வந்து இளைஞர்கள் வரும் பொழுது வந்து நம்ம வீதியில வந்து வெயில போய் நீ அலைய வேண்டியதில்லை, ஏசி ரூம்லுக்கு வந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தேசிய பாஜக உற்று நோக்குகிறது. நிச்சயமாக விரைவில் வந்து காலத்துக்கேற்ற அரசியல், தமிழ் மண்ணுக்கேற்ற அரசியல், மனிதர்களுக்கேற்ற அரசியல் வந்து பாஜக முன்னெடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது.